ஞானிகள் எல்லாருமே குண்டலினி சக்தியை உயர்நிலைக்கு எடுத்துட்டு வரணும்னு தான் முயற்சி பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த சக்தி அதிகமாயிடுச்சுன்னா உடல்ல அதை சமநிலைப்படுத்தும் அப்படிங்கிறத பத்தி பெருசா யாருமே சொல்லித்தரல. அதை பத்தியான முயற்சிகளை எடுத்துக்கல. அதனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு சில பக்க விளைவுகள் சொல்றாங்க. உடல் பாதிப்புகள் வரும், தலைவலி வரும், வாரம் இந்த மாதிரி இருக்கிறதுனால தியானம் பண்றதுக்கே பயந்தாங்க ஒரு காலத்துல. அதாவது நார்மலான லைஃப்ல வெளியே போய் தனியா இருந்து தியானம் பண்றதுதான் தியான முறைகள்ல இருந்துச்சு. அவங்க தான் இருக்கணும் அப்படின்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அதுவும் ஒரு பெரிய குருவுக்கு போய் பல வருடங்கள் அவருக்கு பணிவுரைகள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் தியான முறையிலே அவங்க சொல்லித் தருவாங்க. அதுக்கெல்லாம் 10 வருஷம் 12 வருஷம் ஆகலாம், இல்லை அதுக்கு மேலேயே ஆகும். இந்த மாதிரியான கஷ்டமான இருந்த சூழ்நிலைகள் இருந்து மாறுபட்டு எல்லாரும் தியானம் செய்யலாம். மனிதனா பிறந்த எல்லாருக்கும் தியானம் கைவிடும் அப்படின்னு சொல்லி எளிமைப்படுத்தி ஜெனரலா ஓரளவு ஒரு பரிபாஷைகளை சொல்லிட்டு போன விஷயத்தை மகரிஷி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுவும் முக்கியமா வீட்டில் இருக்கிற பெண்கள் கம்பல்சரி இதெல்லாம் பண்ணீங்கன்னா குடும்ப வளர்ச்சி நல்லா இருக்கும், குடும்ப அமைதி வரும் அப்படின்றத தெளிவா சொல்லி மனிதர்கள் என்றால் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் இதுல சமமா இருந்து வீட்டுல எல்லாம் செய்யணும். அப்பதான் அடுத்த தலைமுறையை நல்ல அறிவார்ந்த சமூகத்தை கொண்டு போக முடியும் அப்படின்ற கான்செப்ட் சொல்லி அது முறையான வடிவமைப்பு. ஒரு விஷயம் இருக்குன்னா சொல்லிக் கொடுக்கறதுன்னா எப்படி சொல்லிக் கொடுக்கறது? ஒரு புது விஷயத்தை ஒருத்தவங்க எப்படி சொல்லித்தரோம்? ஸ்கூல்ல போய் பசங்களுக்கு பாடம் நடத்தணும்னா ஃபர்ஸ்ட் எல்கேஜி, யூகேஜி, பிகேஜின்னு கொண்டு அடுத்ததான பிஹெச்டி வரைக்கும் பண்றாங்க. அப்போ முறையான ஞான பயிற்சி முறைகளை மிகவும் எளிமைப்படுத்தி சாதாரண ஒரு பாமரன் படிப்பது இல்லாத ஒரு சாதாரண ஒரு மக்களுக்கும் எளிமையா புரியும். சாமிஜி சொல்ற தத்துவங்கள்ல ரொம்ப உயர்வான தத்துவங்கள் எல்லாமே. அதை ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு தடவை 2 தடவை சொல்லிக் கொடுத்தாலே ஈஸியா புரிஞ்சுக்க சூழ்நிலைக்கு வராம வடிவமைச்சு சிலபஸ அமைச்சு கொடுத்தாங்க. நம்மளுடைய வேலை என்னன்னா ஓரளவுக்கு முறையா கத்துக்கிட்டு எவ்ரிடே பயிற்சி பண்ணணும். அதுதான் இதெல்லாம் பயிற்சி சொல்லி தரது ரொம்ப ஈஸி. எல்லாத்துக்கும் இருக்கிற மீடியால முறைப்பது எல்லாம் வந்துச்சுங்க. வாட்ஸ்அப்ல போட்டு யூடியூப்ல அடிச்சோம்னா உங்களுக்கு என்னென்ன உலகங்களுக்கு எல்லா வகையான விஷயங்களும் நம்ம எந்த ஒரு ஸ்கூலுக்கு போகாமே கற்றுக்கலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலை எனக்கு ஒரு கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் சென்டர்ல தான் போய் கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு காலத்துல. இன்னைக்கு யூடியூப்ல போட்டு ஒரு 10 வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர்ல நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். வெப் டிசைனிங்கே பண்ணலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அப்படி இருந்தாலும் இது ஒரு எளிமைப்படுத்தி முறைப்படுத்தி ஒரு குருவின் மூலியமாக தான் நம்ம பயிற்சி நம்ம கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக இது சரியா நம்ம பண்ணணும். இதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா யாருக்காவது சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா முறையா மண்டலத்துல தான் பயிற்சி கற்றுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் போய் ஜஸ்ட் லைக் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது பண்ண மாட்டோம். அது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போய் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு பாவத்துக்கு நம்ம தான் ஆகும். அதனால இது ரொம்ப உயர்ந்த தியான முறையில புதிய தியான முறை ஒன்று. ஆத்மீக பயிற்சி நம்ம எப்படி பண்றோம்னு பண்ணிட்டோம். அடுத்து சாந்தி தலம். எதனால இப்ப சாந்தி தலம் பண்ணாங்க? அது சாந்திக்கு ஒரு மிராக்கிள் மாதிரி தான் நடந்துச்சு சாந்தி தலம். ஏன்னா இப்ப பயிற்சி பண்ணீங்கன்னா ஒரு சிலருக்குலாம் உச்சத்தலையில குறிப்பு நல்லா தெரியுதுன்னு வச்சுக்கங்களேன், நிறைய எனர்ஜி அங்கே சேவ் ஆகிடும். சேவ் ஆயிடுச்சுன்னா சில தலைபாரமாக இருக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணணும். அப்படின்னா ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டோம், அது மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி அதிகமாகிடுச்சு.
அதை வந்து சேமிக்கணும். இந்த சாந்தி தவம் செஞ்சா தான் அது சேமிப்பு அடையும். அப்போ சேமிப்பு வச்சா தான் அந்த எனர்ஜியை வந்து நமக்கு தேவையான போது ரிப்ளேஸ் பண்ண முடியும். வீட்டில் இன்னைக்கு ஒரு மாதம் சம்பளம் இன்னைக்கு வந்துருச்சுன்னா ஒரே நாளில் செலவு பண்ணிட்டோம்னா அடுத்த ஒரு மாதத்துக்கு எப்படி செலவு பண்ணுவோம், அங்கே பற்றாக்குறை வரும். அது மாதிரி நம்ம தவம் பண்ணும்போது நம்ம உடம்புல எனர்ஜி அதிகமாக சேருது. எப்படி சேருதுன்றது பார்க்கணும். ஒரு தூரக்கண்ணாடி எடுத்து வைக்கிறோம். நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் சின்ன வயசுல. சூரிய எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கு. சூரிய ஒளியில எல்லாமே இருக்குது, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஒரு தூரக்கண்ணாடி எடுத்து வச்சோம்னா என்ன ஆகும்? அந்த ஒரு ஆற்றல் ஒரு இடத்துல குவியும். அப்போ அங்கே அந்த குவியறதுனால அங்கே ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. அந்த எனர்ஜி நம்ம பயனுள்ள வழியில் பயன்படுத்தும். உடம்பு பண்ணுறதுக்கு முக்கியமான நோக்கமே இவ்வளவுதான். நம்ம உடம்புல அதிகமாக எனர்ஜி இருக்குது. உணவு சாப்பிட்றோம், கோள்கள்ல இருந்து எனர்ஜி வருது. இதை பயனுள்ள வழியில் எப்படி பயன்படுத்துறது? புலன் மயக்கம் அப்படின்னு சொல்றோம். கண்கள் பார்க்கறதுனால எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, பேசுவதால் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, பாட்டு இந்த மாதிரி ஒலிகள் கேட்பதனால எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, நம்ம உடல் உழைப்புனால எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. நம்மளுடைய குறிக்கோளை அடைவதற்கான தேவைக்காக பயன்படுத்துதல் எப்படி பண்றது அப்படிங்கிறது. அப்ப அந்த எனர்ஜி சேவ் பண்றோம். தியானம் பண்றதுனால எனர்ஜி சேவ் ஆகுது. அதை எப்படி பயனுள்ள அந்த சேவிங்ஸ் பண்றதுதான் சாந்தி தவம். வெள்ளிக்கிழமை சாந்தி தவம் பண்றோம். அதனால என்ன ஆகுது? உடம்புல கருமையத்துக்கு கொண்டு வந்து உடலில் உள்ள எல்லா செல்களுக்கும் அனுப்பி அங்கே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜைக்குள்ள சேவிங்ஸ் ஆகும். சாந்தி தவத்தில் நம்ம பூகம்பம் நடக்குது, கட்டடங்கள் இடிபாடு ஆயிடுச்சு, ஒருத்தர் வந்து உள்ள போய் மாட்டிக்கிட்டாரு. அதனால வெளியே வாழ முடியல, அவங்கள காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, சாப்பிட்றதுக்கு இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை, எந்த ஒரு இதுவுமே ஆக்சசிபிலிட்டி இல்லாமல் உள்ளேயே இருக்கிறாரு. வெளியிலேருந்து ரெஸ்க்யூ ஆப்ரேஷன்ஸ் வந்து தோண்டி இது பண்ணி அதை பண்ணி எடுக்கிறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகிடுது. ஆனால் 3 நாளும் உணவு இல்லாமல் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு எப்படி எனர்ஜி வந்துச்சு? பார்க்குறோம்ல நம்ம டிவிலாம், அவருக்கு எப்படி எனர்ஜி வந்துச்சு? ஒரு நேரம் சாப்பிடலைனாலே மயக்கம் போட்டு வந்துடுவாங்க. ஐயோ, இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ப்ரேயர் டயத்தில் 2 பேரும் டெய்லி மயக்கம் போட்டு வந்துருவாங்க, காலையில் சாப்பிட்டாலே. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் 3 நாள் 4 நாள் ஆனாலும் ஒரு மனிதன் வந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காம எந்த ஒரு இது இல்லாமல் இருக்கிறாங்க. எப்படி முடிஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கதான் எனர்ஜி சேவிங் வேலை செய்யும். சின்ன வயசுலேருந்து நல்லா சாப்பிட்டு உடல் தேவையான எனர்ஜி எப்படி சேவ் ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு 1 யூனிட் செலவாகுது நம்ம செய்யக்கூடிய வேலைகள்னால. ஆனால் சாப்பிட்ற உணவு மூலியமாக நம்மளுக்கு 150 யூனிட் வந்திருக்கு. நம்ம செலவு பண்ணது 100 யூனிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 50 யூனிட் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த 50 யூனிட் எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய லிவர் இது வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 50 யூனிட்டை அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வரும். பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சேர்ந்து வந்ததுக்கப்புறம் அதை வந்து இது நானோ டெக்னாலஜி மூலியமா சின்னதாக மாற்றி 1 கிலோ அரிசியை 1 பருக்கு அரிசியாக அதை மாற்றி எலும்பு மஞ்சளையும் சேர்த்து வச்சு தேவையான போது ஷார்டேஜ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 100 யூனிட் செலவு பண்ணணும், ஆனால் நம்ம அன்னைக்கு சரியாக சாப்பிடல, சரியான இது எடுத்துக்கல, நம்ம கடின உழைப்பு பண்ணிட்டோம்னா 50 யூனிட் ஷார்டேஜ். அந்த ஷார்டேஜ் ஆகிற டயத்தில் நம்ம எலும்பு மஞ்சள் இருக்கிற அந்த எனர்ஜி எடுத்து திருப்பி கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்புக்கு அமைச்சிடும். அது கடைசி எனர்ஜி காலியாகிற வரைக்கும் உடம்பு உயிரும். அதனால பெரியவங்களாம் சொல்லி வச்சுப்பாங்க, இப்பவே சேர்த்து வச்சுக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டு. அதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம்லாம் இல்லை, உண்மை. அதெல்லாம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டு வருது. ஆனால் எழுதி ப்ரூவன். ஸோ இது மாதிரி இந்த எனர்ஜி சேவிங் எக்ஸசைஸ் தான் அந்த சாந்திதவம் பண்ணுறோம். அந்த சாந்திதவம் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை
சேர்த்து வச்சுக்கிறோம், தேவையானது யூஸ் பண்ணிக்கிறோம். சாந்தி தவம் கம்பல்சரி. இப்போ சாந்தி தவம் முடிச்சுட்டு அடுத்த உயர்ந்த தவம்னா இந்த துரிய தவம். இந்த துரிய தவம் அப்படின்னா என்னன்னா, பெட்ரோட்டிங்களாக இருக்கு. இதுக்கு மேல கொஞ்சம் உள்ள தள்ளி பீனியல் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்டு, அது தமிழில் வந்து ஆனந்த சுரபின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்காங்க. சாகஸ்கிராமம், 1000 இதழ்கள் கொண்ட தாமரை இருக்குது அப்படின்னா நம்ம சித்தர்கள் ஊமையாக நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோக்கஸ் பண்ணி மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்றது முறை தான் உரிய தியானம். அதெல்லாம் பார்த்துருக்கோம். நெற்றிக்கண் திறக்கிறது அப்படின்னு சொல்லி 3ஆம் கண் திறக்கிறது, திருவிளையாடல் நெற்றிக்கண் திறந்து குற்றம் குற்றமே. அது எங்க திறக்குது நெற்றிக்கண் அப்படின்னா உச்சநிலை, உச்சநிலையில திறக்கிறது. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சின்ன குழந்தை பிறக்கும்போது, பிறந்ததுக்கு அப்புறம் உச்சந்தலையில பார்த்தோம்னா ஒரு சின்ன துடிப்பு இருந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னா, அந்த கபாலை வந்து 4 இது இருக்கும், 4 லேயரு. அந்த லேயர் வந்து லைட்டாக அப்படி ஷேக் ஆனதுனாலதான் குழந்தை வெளியே வருது. அந்த ஷேக் பண்ணுறதுக்காக அந்த இது ஓப்பன் ஆகிருக்கு. குழந்தை பிறந்து வெளியே வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆனது வரைக்கும் அந்த உச்சந்தலையில அந்த கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல மட்டும் சேராம இருக்கும். அதனாலதான் குழந்தை தலையில கை வைக்காதீங்க, டச் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. திருப்பியும் அந்த துடிப்பை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த துரிய தவம். ஏன் அப்படி சொல்றோம்? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு ஏன் சொல்றோம்? துரிய துடிக்கிறது இல்லை, குழந்தைகள் வந்து எப்பயுமே சந்தோஷமா இருக்கும். ஒன்றும் வச்சுன்னா குழந்தை இருக்கு, ஒரு தேர்தல் போய் ஆக்டிவேட் பண்ண வச்சுக்கோங்க, ஜாலியாக செய்யணும். இன்னைக்கு அவங்க திட்டிருப்போம், ஏதோ பண்ணியிருப்போம், இன்னைக்கு அதை பற்றி அழுவோம். அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு திருப்பி நம்ம கூட வந்து ஃப்ரீயாக விளாடும். ஆனால் பெரியவங்க அப்படி பண்ணுறாங்க. இதே குழந்தை 70 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உட்கார்ந்து இருக்குது, அவங்க பேர பையனே வந்து பக்கத்தில் கீழே மூஞ்சி ஆட்டி விட்டாங்கன்னா அந்த குழந்தை சிரிக்குமா, சத்தம் போடுமா? அதான் குழந்தைக்கும் பெரியவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். குழந்தைகள் வந்து இறைவனுடைய அப்படின்னு சொல்ற காரணம் என்னன்னா, அந்த குறிப்பு இருந்துட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து இறைவனுடைய இந்த வேலையே இருக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாரையும் அனுப்பி காமிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மனப்பான்மையில இருக்கக்கூடிய குழந்தைகள். அந்த குழந்தை உள்ள வேணும்னு சொல்றதுக்காகத்தான் நம்ம நாளை நம்ம செஞ்சுக்கணும். மீண்டும் குழந்தை உள்ளத்துக்கு வரணும், மீண்டும் அந்த குழந்தையினுடைய அந்த உச்சந்தலையை குறிப்பிட்டு வரணும் அப்படின்றது. இப்போ ஒரு மனிதனுக்கு எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது. உங்களுக்கு ஒரு சிந்தனை வருதுங்க, இவங்களுக்கு ஒரு சிந்தனை, உங்களுக்கு ஒரு சிந்தனை. இன்னைக்கு இப்போ இருக்கிறோம், எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறோமா? ஒரே இதில் தானே, ட்ரைனிங்கில் தானே இருக்கும். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி சிந்தனைக்குள்ள வர்றோமான்னு பார்த்தீங்கன்னா வரோம். அந்த சிந்தனைகள் எப்படி உற்பத்தி ஆகுது? நம்மளுக்கு ஒரு எண்ணங்கள் வருது, அந்த எண்ணங்கள் தான் செயல்பாடாகுது. அந்த எண்ணங்கள் எப்படி உற்பத்தி ஆகுது? இந்த சிந்தனை தான் பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய மாற்றங்கள் நம்மளுடைய வேவ் லென்த் பார்த்தோம். ஆல்பா பீட்டா பீட்டா என்ன வேவ் லென்த்ல நம்ம இருக்கிறோமோ அந்த அலைச்சூழலுக்கு தகுந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம மனதில் தோன்றும். டிவியில சேனல் சன் டிவி, விஜய் டிவி, ஜிடி, அதில் ஒரு போட்டுருப்பான் ஜிகாஹெர்ட்ஸ். சேனல் நம்பர் அடிச்சிங்கன்னா சன் டிவியில் பாட்டு பாடும், இன்னொரு சேனல் அடிச்சிங்கன்னா விஜய் டிவியில் கலர் படம் வரும், இன்னொரு சேனல் அடிச்சிங்கன்னா ஜி டிவி வேறு ஏதோ ஒரு டிவியில் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் டிவியில் இது நடக்கும்.
கிரிக்கெட். ஆனால் ஒரே டிவி தான். ஃப்ரீக்வன்சி மாறும்போது அதில் வர்ற டாபிக்கே வேற. உடம்புல இன்னைக்கு வந்து எனக்கு 14 ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரபஞ்சத்தில் 14 ஃப்ரீக்வன்சியில் என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கோ ஃப்ரீக்வன்சியில் இருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டட் எண்ணங்கள் இந்த சமுதாய சூழ்நிலைக்கு இந்த இடத்துக்கு அந்த ஃப்ரீக்வன்சியில் என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்மளை வந்து இதுதான் பிரபஞ்ச ஆற்றல். நம்ம ஜீவகாந்தம் வான்காந்தம் பார்த்தோம்ல காயகல்பத்தில். ஜீவகாந்தம் உடம்புக்குள்ள இருக்குது, உடம்பு விட்டு 1 இன்ச் வெளியே இருக்கிற பேர் வான்காந்தம். வான்காந்தம்னா என்ன? எங்கேயோ கணக்கு தெரியாத வானத்துக்கு மேல இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. எங்க உடம்பை விட்டு 1 இன்ச் தள்ளி இருக்கிற பேர் வான்காந்தம். அதுக்கு மேல இருக்கிற எல்லாமே வான்காந்தம். உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜீவகாந்தம். இது புரிஞ்சிருச்சுன்னா உங்க வாழ்க்கையில என்னைக்குமே மகிழ்ச்சி தான். எண்ணங்கள் நம்மளுக்கு எப்படி வருது? அமைதியான சூழ்நிலை இருக்கும்போது, பாசிட்டிவ் எண்ணங்கள் நம்ம மைண்டில் இருக்கும்போது ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி குறைவாக இருக்கும்போது பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றல் அது சம்பந்தமான நல்ல ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் நம்ம எண்ணமாக வரும். அது எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா அதான் இருந்தால் அந்த எண்ணங்கள் நம்ம பீனியல் கிளாண்டை வந்து டச் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரியான ஏற்கனவே இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற பதிவுகள், நம்ம மனதில் இருக்கிற பதிவுகள், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சிந்தனைகள் ஓட்டங்கள் மாறுது. மொபைல்ல ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோங்க, ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதானே வரும். புதுசாக எதுவும் மாற்றம் என்ன ஃபோட்டோ எடுத்து வச்சாலும் அந்த ஃபோட்டோலே வரும். அது மாதிரி நம்ம உடம்புல நம்ம இத்தனை வருஷமா இத்தனை பதிவுகள் இருக்கு. அந்த ஃபைலுக்கு ஏற்கனவே புதுசாக ஒரு ஃபைல் வந்துச்சுன்னா, புது எண்ணங்கள் நம்ம வந்திருக்குன்னா ஏற்கனவே இருக்கிற பதிவோட அதை இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும். இப்போ அந்த எண்ணங்களை சரியான எண்ணங்கள் எண்ணங்கள் எப்படி வருது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து நான் என்னென்ன மாதிரியான பழக்க வழக்கத்தில் இருக்கேன், என்னென்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டுருக்கேன், என்னென்ன மாதிரியான அனுபவங்கள் எனக்கு வந்திருக்கோ எல்லாமே எனக்கு கருமையத்தில் பதிஞ்சிருச்சு. என் உடம்புல என்னுடைய செல்ல எல்லாத்தையும் பதிச்சிருக்கு. இப்போ எனக்கு ஒரு புதுசாக ஒரு எண்ணங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் வேணாம், ஒரு புது ப்ராடக்ட் ஃபாரின்லேருந்து ஒருத்தன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. பார்த்து என்ன ஏதுன்னு அவங்ககிட்ட கேட்கணும். புது எண்ணங்கள் வருது, நம்ம ரிலேட் பண்ணுவோம். ஒரு ஃப்ரூட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது மாம்பழம் மாதிரி இருக்கா, இல்லை கொய்யாப்பழம் மாதிரி இருக்கா, இது ஆப்பிள் மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன்னா என் எண்ணங்கள் வந்து மாம்பழம் கொய்யாப்பழம் ஆப்பிள் தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு புதுசாக பார்க்கும்போது ஆதாயம் இருக்கலாமான்ற மாதிரி தான் நம்ம என்னோட ஃபைல் ஓப்பன் ஆகும், எக்ஸிஸ்டிங் ஃபைல். இது வந்து ஒன்று மட்டும்தான் நான் சொல்கிறேன் எவ்வளோ நேரம். இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸுக்கும் அது அலை வேகம் ஓடிக்கிட்டே இருக்கும். மனதில் குழப்பம் வர்றது காரணங்கள் தான். நிறைய எண்ணங்கள் மாறிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே இருக்கிற ஃபைலோட நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் பார்த்து கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அதோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உடல். அதனாலதான் குழப்பங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். இதை சரி பண்றது எப்படின்னு இந்த ஞானம். இப்ப இந்த துரிய தளத்துல உடல் உயிர், அந்த உயிர் சக்தி எங்க உற்பத்தி ஆகுதோ மனம் வந்து அதே இடத்துல போய் நின்று தரணும். பிரபஞ்சம் ஆற்றல் நம்ம உடம்புல எங்க வந்து செய்யுதோ அந்த இடத்துலயே போய் தவம் செய்யணும். அப்ப என்ன ஆகும்? மனமும்
உடலும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில ஒன்று ஒருங்கிணைச்சு நிற்கும். உயிர் எங்க உற்பத்தி ஆச்சோ அதே இடத்துல போய் நிற்கும் மனம். மற்ற 5 புலன்கள் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் நிறுத்திட்டு மன அலையை கண்ட இடத்துல அலையாம எங்க உயிர் உற்பத்தியான இடம் இருக்கோ அந்த இடத்துல நிறுத்தியாங்க. ஸ்பைனல் கார்டை பார்த்துருக்கோம். கீழிருந்து மூலாதாரத்துக்கு மேலே வரைக்கும் வருது. கழுத்துலேருந்து மேலே வந்து மூளை வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கும். அந்த மூளையினோட மைய பகுதியில் ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி இருக்கு. அந்த பாயிண்ட்னா அதோட இருப்பிடம் தான் பீனியல் கிளாண்டு. அதுக்கு மேல ஹைப்போதலமஸ் ஒரு இது ரெண்டும் தான் நம்மளுடைய மன இயக்கத்தை, உடல் இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ். அந்த இடத்துல நம்ம மனதை நிறுத்தி டவுன் பண்ணும்போது உடலும் மனமும் ஒரு நிலை பண்ணணும். முழுக்க முழுக்க அறிவுபூர்வமாகவே ஏன்னா ஜஸ்ட் லைக் சொல்லிட்டோம்னா எனக்கையோ அவங்க அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உச்சநிலையிலிருந்து தவம் பண்ணணும். எளிமையா சொல்லுவோம். ஒரே ஒரு உதாரணம். உடலும் நம்மளுடைய பிரச்சனைக்கு நம்மளே காரணம் சொல்லுவோம். தீர்வு நன்று பரவர வராங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உடல் ஒன்று சொல்லுது, அதை மனசு கேட்க மாட்டேங்குது. மனசு ஒன்று சொல்லுது, அதை உடம்பு கேட்க மாட்டேங்குது. இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? வெளியாளர் காரணம், நம்ம தான் காரணம். உதாரணத்துக்கு இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில் 6 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. நைட்டு 9 மணி ஆயிடுச்சு, சாப்பிட்டாச்சு. டிவி போகிறோம். அதனால் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்து ஒரு படம் வரும். அப்பதான் ஸ்டார்ட் பண்ணி மனசு என்ன சொல்லுது? நாளை காலையில் 6 மணிக்கு போங்க, நீங்கள் 5 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும். 4 மணிக்கு இருந்துச்சா தான் இந்த வேலையை செய்ய முடியும். அவன் இங்கே படுத்து தூங்கிடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். கேட்குமா? நம்ம 1/2 மணி நேரம் பார்த்து அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் 11 மணி ஆயிடுச்சு, வீட்டில் விட்டாங்க. பேர் படுத்துங்களா, நல்லா சீரியஸாக போயிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு 12:30 மணி வரைக்கும் உட்காந்து பார்க்குறேன். ஆனால் அந்த படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் உடம்பும் மனசும் சண்டை போட்டுட்டு சீக்கிரம் தூங்கு, இல்லை போனா சீக்கிரம் தூங்கு, சீக்கிரம் தூங்கு. இது கேட்காம யாரோட தப்பு? கடைசியில் என்ன ஆகும்? காலையில் 6 மணிக்கு போகிற வேண்டிய இடத்துல எந்திரிக்க முடியாது, 5 மணிக்கு எந்திரிக்கவே முடியாது. அப்படியே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அவங்க இதே கிளம்பி வீட்டில் இருக்கவங்க எல்லாம் திட்டி சண்டை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி வண்டி ஓடிட்டு ரோட்டில் போகிறவங்களாம் திட்டிட்டு போய் சேர்ந்தா அங்கே போய் அந்த இடத்துல அங்கே போய் நம்ம அந்த வேலையை செய்யறதுக்கு மைண்ட் ஒர்க் ஆகுது. அந்த தூக்க கலக்கத்தில் இந்த வேலையை செய்ய முடியாமல். இது மாதிரியான சூழ்நிலை எல்லா மனிதருக்கும் நடக்குது. இதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை இது செய்ய முடியல. இந்த மாதிரி உடலும் மனதிலையும் டெய்லி நடக்கிற போராட்டத்தினால அதை நம்மளால அதை சக்சஸ் பண்ணி எடுத்துட்டு வர முடியாததுனால நம்மளுடைய தவறுதல்னால நம்ம நம்ம கூட இருக்கிறவங்கள பேல் பண்ணிக்கிட்டே இருக்கோம், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம், அவங்கள குறை சொல்றோம். பிரச்சனை காரணம் இதுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சிச்சு. இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றது? அதுக்கு தான் இந்த தவமுறைகள்லாம் வந்துடும். விழிப்பு நிலையில வேலை செய்யும். ஒரு முடிவெடுக்கும் திறமை எப்படி வரும்? உடல் ஒன்று சொல்லுது, அது மனம் கேட்கணும். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. மனம் ஒன்று சொல்லுதுன்னா அதை உடம்பு கேட்கணும்.
அதுக்கான பயிற்சி முறை வேணும். எதுவுமே பயிற்சி இல்லாம செய்ய முடியாது. உடலையும் நம்ம பயிற்சியில கொண்டு வந்து ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்து வச்சாதான் உடம்பு நம்ம சொல்றது கேட்கும். மனமும் அந்த இடத்துல அமைதியா கண்ட்ரோலா இருக்கும். மனதுக்கும் தியான பயிற்சி முறைகளை கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை செயல்படுத்தி கொண்டு வந்துட்டே இருந்தாங்கன்னா மனம் நம்ம சொல்றதை கேட்கும். அந்த முடிவெடுக்கும் திறமை உடல், மனம், புத்தி சொல்றோம். இந்த புத்தி மூன்றாவது நிலை, மீட்பு நிலைக்கு வரும்போது அது ஒரு சரியான முடிவு எடுக்கும். அந்த முடிவெடுக்கும் திறமை, அந்த முடிவை எங்கிருந்து எடுக்குது, யார் எடுக்கிறாங்க? நம்ம உடம்புல. உடல் ஒன்று சொல்லுது, மனம் ஒன்று சொல்லுது. பல நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி இது சரியா தப்பான்னு ஒரு அனலைஸ் பண்ணிட்டு மூளைக்கு செல்களுக்கு போகுது. அதான் உச்சநிலையில் இருக்கிற பீனியல் கிளாண்ட் ஹைபோதலமஸ் சுரபினா இந்த முடிவை எடுக்கும். அதை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க செயல்பாட்டுக்கே வருது. மாஸ்டர் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட் அதை செயல்படுத்துறதுக்கு அடுத்த ஆர்டருக்கு ப்ராசஸ் ஆகும். அப்போ அந்த முடிவெடுக்கும் திறமை எங்கிருந்து வருதுன்னா பீனியல் கிளாண்டும் ஹைபோதலமஸ் சுரபி அந்த செயல்பாடுகளை சரி பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை சீராக சிறப்பாக போகும் அப்படின்றத அறிவியல் பூர்வமாக சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க சாமி. இதெல்லாம் நம்ம உடம்புல செயல்படுது. ஒரு உடல் 48 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மண்டலம், எல்லாரும் சொல்றாங்க மண்டல பூஜை 48 நாள் வரது இருக்கு, அது இது பண்ணணும். எதுக்கு 48 நாள் ஃபிக்ஸ் பண்ணணும்? உடலும் மனமும் ஒரு குறிப்பிட்ட பக்குவத்துக்கு வரணும்னா 48 நாள் ஆகும். ஒவ்வொரு செல்லும் அந்த பழக்கம், உடம்புல இருக்க ஒவ்வொரு அணுக்களுக்கும் அந்த பழக்கத்தை கொண்டு போகணும். அப்பதான் அது நம்மளுடைய செயல்பாடுகள் அதுதான் 48 days வச்சிருக்கோம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது அதனுடைய விளைவுகளை நம்ம உணர்ந்து செய்யணும். இம்பார்ட்டன்ஸ், இது இப்படி பண்ணா இது நல்லது, இது இந்த வேலையை செய்யும் பொழுது இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்காக இந்த விஞ்ஞான விளக்கங்கள்லாம் சாமி சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பயிற்சி பண்ணுறோம். பண்ணி உச்சநிலையில நம்ம கவனிச்சு செய்யணும். இந்த தீட்சை முறைகள்ல 3 வகையான தீட்சை முறைகள். ஸ்பரிச தீட்சை அப்படின்னா, இப்போ ஆக்கினை தவம் பண்ணும்போது உங்களுக்கு கைகளை தொட்டு உங்களுக்கு தீட்சை கொடுத்துருப்பாங்க. அது ஸ்பரிச தொட்டு தீட்சை பண்ணுறாங்க. அடுத்து இப்போ நயன தீட்சை. இது மீன் எப்படி முட்டையை குஞ்சு பறிக்கும் பார்த்தீங்கன்னா, முட்டையெல்லாம் தண்ணியில் நடந்துட்டு மீன் எங்கேயாவது அதை கண்ணிலேயே பார்த்து ஒரு நிலைப்படுத்தி அதை அழகாத்து குடிக்கும். தொடாது. மீன் எப்படி போய் அந்த தொட்டு அழகாது. கோழின்னா பக்கத்துலேயே உட்காந்து அழகாது. அது ஸ்பரிசம். கையில் பட்டு உடம்புல பட்டு அதனுடைய சூடுனால அது குஞ்சு பறிக்கும். இது பொறாமை. இது மாதிரி இப்போ ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு நம்ம இது பண்ணிட்டோம்னா மனமும் உடலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் போயிடுச்சுன்னா மூச்சு விடும் அளவு முறை ரொம்ப குறைஞ்சிடும். நம்மளுடைய புற செயல்பாடுகள் எதுவுமே நமக்கு தெரியாது. தியானத்தில் உட்காந்து பண்ண நம்ம சுற்றி என்ன நடக்குன்னு தெரியாது. நேரம் நல்லா ஒருங்கிணைச்சுக்குள்ள போயிடும். மனம் டைரக்டாக அந்த உச்சந்தலையில் போய் அந்த துடிப்பு எப்படி நம்ம நாடி துடிப்பு குடிக்கிற மாதிரி அந்த துடிப்பை நம்ம கவனிச்சு ஒரு 20 நிமிடம் கவனம் பண்ணோம்னா அதுக்காக. இப்போ கிரி சுத்துறோம்னு சொல்கிறாங்க. கோயிலில் போய் கிரி சுற்றுறாங்க. திருவண்ணாமலையில் 5 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. கிரிவலம் அப்படின்றது எங்கே உண்மையான கிரிவலம் நடக்குது அப்படின்னா, இந்த துரிய தவம் செய்யும் பொழுது நம்மளுடைய கபாலத்துக்குள்ள மூளை ஒரு குறிப்பிட்ட தண்ணியில மிதந்து, மூளை சுற்றிலும் ஒரு சின்ன
லேயர் வாட்டர்ல இருக்கு. அந்த வாட்டர் லெவல் குறைஞ்சதுனாக்கா உச்ச தலையில மண்டையில் அடிக்குதுன்னா வெயில் அடிக்குதுன்னு சொல்றாங்க. அப்படியே விழுந்து தலையில எரிச்சிடலாம். காரணம் என்ன, அந்த வாட்டர் லெவல் கொஞ்சம் குறைஞ்சி அதனால தலை வலி வரும். அதனால அப்ப உச்சந்தலையில் இருக்க அந்த லேயர் மலர்ந்துட்டு இருக்காங்க, அது சுத்தியும் அப்படியே அந்த தண்ணி போற இந்த சுழல்லாம் சுத்தியே மனம் சுத்தும். அப்படியே சுத்தி 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 இந்த பழைய காலத்துல படத்துலாம் பிளாஷ்பேக் போகும்போது அப்படியே சுத்தம் இல்லைங்க, அது மாதிரி சுத்தி 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 மனம் வந்து மூளையினுடைய எல்லா இடத்தையும் சுற்றி கடைசியில் சின்ன சின்ன சூழலா வந்து நம்மளுடைய பீனியல் கிளாண்டுக்குள்ள ஐக்கியமாகும். இதுக்கு பேரு தான் கிரிவலம். மூளைக்குள்ள மனம் சுத்துறதுக்கு பேரு இதுதான் உண்மையான கிரிவலம். அதனால புறம்ப மனதில் நடக்கிறத நம்ம கவனிக்கணும். நல்லா ஆழ்ந்து தியானம் பண்ணும்பொழுது அந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். அதை அந்த மனசை அப்படியே சுற்றி உடலுக்குள்ள அப்படியே போய் 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 சென்டர் பாயிண்ட் வந்து அந்த மூன்றாவது திறப்பு அது விழிப்பு நிலையில் இருக்க. இன்னைக்கு நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா ஞாபகம் உட்கார்ந்தாதான் விழிப்பு நிலையில் இருக்கணும்னு இல்லை. அந்த இதுலயே நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும், பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும், கேட்கக்கூடிய ஒவ்வொரு சவுண்ட் எல்லாமே சாப்பிட்டோம்னா அந்த சுவை எல்லாமே எங்கிருந்து பார்க்கணும்னு சொல்றாங்கன்னா உச்சநிலையிலிருந்து பார்க்கணும். சாதாரண கண்கள்ல பார்க்காம ஒவ்வொரு விஷயத்தையும் விழிப்பு நிலையிலிருந்து பார்த்து கவனித்து செய்யும் பொழுது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஆழ்ந்து பார்ப்போம். மேலோட்டமா இப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஆழ்ந்து பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசம். தலையில சீப்பை வச்சுக்கிட்டு காலங்காத்தால வீடே அலவப்பட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் போட்டு அலற விடுறது, இது எல்லாத்தையும் நடந்துருக்குங்க சார். கண்ணாடிக்கு தலையில மாட்டி விட்டு கண்ணாடி கண்ணாடி இதுதான் வந்து விழிப்பு இல்லாத நிலையில செய்யற வேலை. விழிப்பு நிலையில செய்யறத இந்த ஆழ்ந்து பார்க்கறாங்க. பேனா இங்கேயே இருக்குங்க டேபிள்லயே, நான் 2 நோட்டு பேனா எல்லாம் பக்கத்துலயே தான் இருக்கும். பேனா வீட்டுக்குள்ள இருக்கு, இங்கேயே தான் இருக்கு, டிக்கெட்டை காணான்னு. இதுதான் விழிப்பு நிலையிலிருந்து பார்க்கறது, ஆழ்ந்து பார்க்கறது. எங்கிருந்து பார்க்கணும்னா வெறும் கண்களால் பார்க்காம துரியத்திலிருந்து பார்த்தல். அப்படின்னா அங்க பதட்டமோ டென்ஷனோ வராது. நம்ம என்ன நோக்கத்துக்காக அந்த வேலையை செய்யறோம்ன்றது அந்த நோக்கம் உடனே நிறைவேறும். அது எப்படின்னா கார் போயிட்டு இருக்கோம், கூட்டமான ஏரியாவுக்கு போறோம், நம்மளுக்கு கடவுளே இன்னைக்கு பார்க்கிங் நம்மளுக்கு கிடைச்சிடணும் ஒரு சங்கல்பம் போட்டு போனீங்கன்னா நீங்க போகும்போது ஒருத்தர் கார் அப்படி வெளியே எடுப்பா, நீங்க டக்குன்னு போய் நிறுத்துவீங்க. விழிப்பு நிலையிலிருந்து செயல்படும். மிரட்டல் நடக்கிற மாதிரி இல்லை, கண்டிப்பா நடக்கும். இந்த விழிப்பு நிலையில இருந்தீங்கன்னா நம்ம நினைக்கிறது அங்க நடக்கும். அதான் விழிப்பு நிலையிலிருந்து செயல்படும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணவே வேண்டாம். பிரபஞ்சம் அதுக்கான பாதையை நம்மளுக்கு காமிச்சிருவோம். அதை நம்ம உணர்ந்து செயல்படும். உண்மையிலே எல்லாத்துக்கும் நடக்கும் சார், சும்மா சாலை சொல்லல, சீரியஸ். இப்போ நம்ம டெய்லியும் ஒரே போட்டுட்டு வீட்டில இருந்து ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க. ஒரு நாள் மட்டும் மைண்டு சொல்லியிருக்கோம்,
இந்த வழியில போக வேண்டாம், இந்த வழியில போக வேண்டாம். ஆனா அதை விட்டுட்டு அந்த வழியில போகலான்னு போவோம். அங்க பாத்தீங்கன்னா டிராபிக் ஜாம்னு ஏதோ ஒரு பிரச்சனை, ஊர்வலம் நடக்குது, ஏதோ இருக்குது, 1 மணி நேரம் டிலே ஆகும். அப்ப மனசுக்குள்ளேயே சொல்லலாம், நான் முதல்லயே அவர்கிட்ட சொன்னேன்ல, அதான் போறாங்க அனுபவிக்கிறாங்க. அதை நம்ம சொல்றது நம்மளே கேட்காதனால அதை யார் சொன்னாங்க? பிரபஞ்சாற்றல் இறைவன் நம்மளுக்கு சொன்னது. அதை உதாசீனப்படுத்திட்டு போனனால நம்ம அந்த பிரச்சனையை பண்ணோம். ஆனா இந்த பயிற்சிகள் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, அந்த பிரபஞ்சாற்றல் சொல்றது ஃபோர்ஸா சொல்றது நம்ம நல்லா கேட்கணும். அதான் விழிப்பு நிலையில் இருக்கணும். இருந்தோம்னா உதாசீனப்படுத்தாம தைரியமா போகும். மைண்ட் அங்க உண்மையிலேயே கடவுள் சொன்னதுன்றது நம்மளுக்கு புரியும். இது கடவுள் சொன்னதா இல்ல மனசு சொன்னதான்னு நம்மளுக்கு குழப்பம் வரும் சம்டைம்ஸ். அந்த கடவுள் சொல்றத டக்குன்னு புரிஞ்சு செயல்பாடு கொண்டு வர்றவங்க அதுக்கான பயிற்சி தான் இந்த பயிற்சி. இதெல்லாம் நல்லா பண்ணோம்னா மனசு சொல்லுதா கடவுள் சொல்லுது, அந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சு செயல்படணும். இந்த பயிற்சி நல்லா பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை லட்சியங்கள், குறிக்கோள், என்னென்ன மாதிரியான தேவைகள், என்னென்ன மாதிரியான ஆசைகள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படாம ஓரளவுக்கு எளிமையாக நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் இந்த பயிற்சியினுடைய நன்மை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சி செய்யணும். இப்போ அதை சொல்ற உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்றது உணர்வுபூர்வமா உணர்ந்து அந்த பயிற்சி செய்யணும். அப்பதான் அது பலன் கிடைக்கும். ஏதோ பக்கத்து வீட்டில் சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, பயிற்சி வந்தாச்சு, கற்றுக்கிட்ட போனோம் சொல்லுவாங்க. நீங்க வர்றது சாதாரணமாக வர முடியாது. ஏற்கனவே நம்ம முன்னோர்களும் நம்மளுடைய செயல்பாடுகள்ல ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சனால அந்த புண்ணியத்தினாலதான் நம்ம இங்க இந்த பயிற்சியெல்லாம் கற்றுக்கிறோம். அதனால இதை நம்ம முறையை கற்றுக்கிட்டு டெய்லி பயிற்சி பண்ணனால ரொம்ப நல்லா இருக்கணும். நம்மளுடைய நீங்க நல்லா இருந்தா தான் உங்களுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அதனுடைய இம்பாக்டை புரிஞ்சுக்கிறது யாருன்னா நம்ம குடும்ப மக்கள். பரவாயில்ல, பயிற்சி போயிட்டு வந்து நல்லா நீட்டாக இருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு கோப்பராக இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கே குடும்ப அமைதி. குடும்ப அமைதி வந்துச்சுன்னா நம்ம கூட இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற நம்ம ஆஃபீஸ் ரிலேட்டட் யாரை இருக்கணுமோ அங்கே ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். இதனால சமுதாய அமைதி, உலகம், இதுதான் சாமிஜியினுடைய முக்கியமான பொருட்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த பயிற்சிக்குள்ள நம்ம